Hi everyone, welcome to your math friend 12th business max example 2.80 subdivision 1. Subdivision 1 வந்து gamma of 6 நம்ம find out பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து gamma of n plus 1ன்ற பேட்டர்னில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுத முடியுங்கிறது ஃபார்முலா. இப்போ இதை வந்து நான் இந்த ஃபார்மேஷனில் மாற்றிக்கிறேன். ஸோ gamma of 5 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா 6? அப்போ gamma of 5 plus 1 நான் 5 ஃபேக்டோரியல் எழுத முடியும். இங்கே n இருக்கிற இடத்துல n ஃபேக்டோரியல் எழுதுனதுனால இங்கே 5 இருக்கிறதுனால 5 ஃபேக்டோரியல் எழுதுறேன். இந்த 5 ஃபேக்டோரியலை 5 × 4 × 3 × 2 × 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஸோ இதுக்கு வேல்யூ 120. திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் 1. சப்டிவிஷன் 2 பாருங்கள், gamma of 7/2 இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு gamma of n-க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n-1 இன்ட்டு gamma of n-1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள், gamma of 7/2 எப்படி எழுதலாம்? gamma of n வந்து n-1 இன்ட்டு gamma of n-1 எழுத முடியும். அப்போ 7/2 எப்படி எழுதலாம்னா 7/2 - 1 gamma of 7/2 - 1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன வேல்யூ? 2 1s are 2, 7 - 2 5. ஸோ 5/2 gamma of 5/2. இப்போ எகெயின் இது வந்து திருப்பி gamma of n பேட்டர்னில் வந்துருச்சு. திருப்பி இது என்ன பண்ணலாம்? 5/2 அப்படி இருக்கட்டும். இதை வந்து 5/2 - 1 gamma of 5/2 - 1 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? திருப்பி இது வந்து gamma of n ஃபார்முலாவில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ 5/2 அப்படி இருக்கட்டும். 5/2 - 1 வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? 2 1s are 2, 5 - 2 வந்து 3. ஸோ 3/2 gamma of 3/2. இப்போ எகெயின் 5/2 இருக்குது, இந்த 3/2 எல்லாம் கொண்டாந்தாச்சு. திருப்பி இது gamma of nங்கிற ஃபார்முலாவுக்கு வருது. அதனால் என்ன பண்ணுறோம்? 3/2 - 1 gamma of 3/2 - 1. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 5/2 இன்ட்டு 3/2, 3/2 - 1 சிம்பிளிஃபை பண்ண என்ன? 2 1s are 2, 3 - 2 1/2. ஸோ 1/2 இன்ட்டு gamma of 1/2. இப்போ என்ன பண்ணலாம்? திருப்பி 5/2 இன்ட்டு 3/2, இந்த 1/2 திருப்பி வெளில எடுத்துகிட்டு எகெயின் என்ன ஆயிடுச்சு? gamma of 1/2 வந்துடுச்சு. இப்போ இந்த gamma of 1/2க்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா gamma of 1/2 √π அப்படிங்கிறது ஒரு நமக்கு ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ப்ராப்பர்ட்டியை கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு √π. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடுங்க. 5 3s are 15. ஸோ 15 √π divided by 2 2s are 4, 4 2s are 8. This is required answer. Thank you friends. Subdivision 3 integral 0 to infinity e power minus 2x x power 5 dx. இந்த சம்முக்கு நமக்கு 0 to infinity e power minus ax x power n dx equal to n factorial divided by a plus n plus 1 அப்படின்னு நமக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவோட இதை வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். 0 to infinity இருக்குது, e power minus ax இருக்கிற இடத்துல e power minus 2x இருக்குது, x power n இருக்குது, இருக்குது 2x. இப்போ இது மேட்ச் ஆகுது கம்பேர் பண்ணி பார்க்கல. அப்போ நம்ம a equal to 2, n equal to 5ங்கிறத இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போது 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை a, சரி ஏங்கிறது 2, 5 + 1. இப்போ என்ன வரும்? 5 factorial divided by 2 power 6. This is required answer. Then subdivision 4. Subdivision 4 என்ன பார்த்தீங்கன்னா integral 0 to infinity e power minus x squared dx. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு gamma of n-ஓட ஃபார்முலா நம்ம பார்க்கணும். இப்போ gamma of n-ஓட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா integral 0 to infinity x power n minus 1 e power minus x dx. இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு e power minus x தான் இருக்குது, ஸ்கொயர் டேர்ம்ஸ் இல்லை. ஸோ இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணுறதுக்காக t equal to x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா dt equal to 2x again dx. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ dx மட்டும் நமக்கு வேணுங்கிற இல்லை dt by
2x ஈக்குவல் டு டிஎக்ஸ். இந்த எக்ஸை நம்ம டீயை மாற்றணும் இல்லையா? ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் டி. இப்போ டிடி டிவைடட் பை 2 ரூட் டி ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னும் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி பை 2 ரூட் டின்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை கொண்டு நம்ம டேரெக்டாக சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ சம் என்ன? 0 to இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுங்க ஸ்கொயருக்கு பதில் என்ன பண்ணிடலாம் நம்ம? இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் டீன்னு போடலாமா? தென் டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி டிவைடட் பை 2 ரூட் டீன்னு போடலாமா? இப்போது ஃபர்தராக என்ன பண்ணலாம்? இந்த 2 வெளில கொண்டு வந்துடலாம். 1/2ன்ற கான்ஸ்டண்ட்டை வெளில கொண்டு வந்துடலாம். 0 to இன்ஃபினிட்டி இருக்குது. இப்போ இந்த டி இருக்குல்ல, ரூட் டி இருக்குல்ல, இதை மேலே கொண்டு வந்தோன்னா டி பவர் மைனஸ் 1/2. தென் இங்கே ஒரு இ பவர் மைனஸ் டி டிடி. என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ரூட் டீயை வந்து மேலே, இப்போ ரூட் டி அப்படின்னாவே டி பவர் 1/2 அர்த்தம். இதை வந்து மேலே கொண்டு வரல, பவரில் வந்து மைனஸ் சைன் வந்துடும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்? ரூட் டீயை மேலே கொண்டு வரல, டி பவர் மைனஸ் 1/2. அப்புறம் இங்கே இருக்கிற இ பவர் மைனஸ் டி அப்படியே இருக்குது. இந்த டிடி இருக்குது, இந்த 2 வெளில வந்துருச்சு. இதை வந்து இப்போ காமா ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணி பாருங்கள். காமா ஃபங்க்ஷன் நமக்கு இன்டெக்ரல் 0 to எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ஃபார்மேஷனில் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை காமா ஆஃப் என்னன்னு எழுத முடியும். இப்போ இதை வந்து காமா ஆஃப் என்னன்னு எழுத முடியறதுக்கு நமக்கு இங்கே வந்து என்ன வேணும்? என் மைனஸ் 1ங்கிற ஃபார்மேஷனில் இதை மாற்றணும். ஸோ மைனஸ் 1/2வை என் மைனஸ் 1ன்னு மாற்றணும். அப்படின்னா 1/2 மைனஸ் 1ன்னு பிரிக்கலாமா? இப்போ 1/2 மைனஸ் 1 என்ன? 2 1s are 2. ஸோ 1 மைனஸ் 2 மைனஸ் 1/2 வந்துருமா? இப்போ இதை வந்து n மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நான் பிரித்து எழுதணும்னா இந்த ஃபார்மேஷனுக்கு வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த 1/2 அப்படியே இருக்குது. இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டிவ் டி பவர் 1/2 மைனஸ் 1 இ பவர் மைனஸ் டி டிடின்னு பிரித்து எழுதிக்கிறேன். என்ன பண்ணுறேன்? டி பவர் இந்த மைனஸ் 1/2 வந்து 1/2 மைனஸ் 1 இதை இ பவர் மைனஸ் டி டிடி. இந்த மைனஸ் 1/2வை எப்படி வந்து என் மைனஸ் 1ஆக பிரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். மைனஸ் 1/2வை 1/2 மைனஸ் 1 அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா நம்ம என் மைனஸ் 1ங்கிற ஃபார்மேஷனில் பிரிக்கணும். ஏன் பிரிக்கணும் அப்படின்னா நமக்கு காமா ஃபங்க்ஷனில் எக்ஸோட பவரில், அதாவது வேரியபிளோட பவரில் வந்து என் மைனஸ் 1ங்கிற ஃபார்மேஷனில் இருந்துச்சுன்னா தான் நம்ம காமா ஆஃப் என்கிற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதனால் இங்கே வந்து வேரியபிளோட பவரில் வந்து மைனஸ் 1/2 மட்டும்தான் இருக்குது. இதை வந்து என் மைனஸ் 1ங்கிற ஃபார்மேட்டில் பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலாவுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ தட் நான் மைனஸ் 1/2வை 1/2 மைனஸ் 1 பிரிச்சுக்கேன். இதை வந்து இப்போ இப்படி எழுத முடியுங்கனால இப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 1/2. இப்போ இதை எதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் 0 to இன்ஃபினிட்டி இருக்குது. டி பவர் என் மைனஸ் 1 இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இருக்குது. இங்கே இ பவர் மைனஸ் டி இருக்குது. இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இங்கே டிடி இருக்குது. இங்கே டிஎக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ என் இருக்கிற இடத்துல என் 1/2ன்னு போட்டாச்சு. ஸோ நமக்கு 1/2 இந்த ஹோல் ஃபங்க்ஷனை நம்ம காமா ஆஃப் என்னன்னு எழுத முடியும். இப்போ என் வந்து 1/2. புரியுதுங்களா? இதை ஃபுல்லாக நம்ம எப்படி எழுதுவோம்? காமா ஆஃப் என் எழுதுவோமா? ஏன்னா இந்த ஃபார்மேஷனில் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்மேஷன் இருக்குன்னா காமா ஆஃப் என்னன்னு எழுத முடியும். இப்போ காமா ஆஃப் என்னன்னு எழுதியா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த இடம் தான் என்ன. ஸோ இங்கே காமா ஆஃப் என் வந்து காமா ஆஃப் 1/2. இப்போ காமா ஆஃப் 1/2க்கு என்ன வேல்யூ? காமா ஆஃப் 1/2க்கு ரூட் பை அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ. அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/2 ரூட் பை. ஸோ வேல்யூ வந்து ரூட் பை டிவைடட் பை 2. திஸ் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.